ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கிருக்கிறது நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் நடிப்பில் வெளியாக இருக்க ரிபல் படத்தோட ரிவ்யூ. ஸோ ரிபல் படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா 80s நடக்கிற முன்னார், அதாவது கேரளாவில் இருக்கிற முன்னார் நடக்கிற ஸ்டோரி தான். அதாவது ஒரு ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரின்னு சொல்லணும். ஸோ அதை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மூவி பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டு பையன் வராரு. அதாவது அங்கே கேரளா காலேஜில் படிக்கிறாரு. முன்னாரில் ஒரு காலேஜில் ஜாயின் ஆகிறாரு. ஸோ அங்கே ஜாயின் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மமிதா பைஜு அவங்க மேலே லவ் வருது. ஸோ அவங்களுக்கிடையே அந்த ரொமான்ஸ், காதல் எப்படி மலருது, எப்படி அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லவ் ஸ்டோரி தான் ஃபுல்லாக போகுது. ஸோ அங்கங்கே அவருடைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா அப்படியே லவ்வில் தான் போகுது. அண்ட் ஆஃப்டர் இன்டர்வலில் படம் கொஞ்சம் நல்லாவே சூடு பிடிக்குது. அதாவது எப்படி இவருக்கு எதனால் பிரச்சனைகள்லாம் வருது, அந்த லோக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி உள்ளே இன்டர்ஃபியர் ஆகிறாங்க, இவர் லவ்னால் இவருக்கு என்னென்ன பிரச்சனை ஆகுது. ஸோ அந்த ஒரு தமிழ் பேஸ்டு பையன்காட்டி, அந்த தமிழ் இருக்கிறங்காட்டி அந்த மலையாளத்தில் அங்கே கேரளாவில் நடக்கக்கூடிய தமிழர்களுக்கு நடக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன, அவங்க என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்க இன்டர்வலுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே காமிக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் எப்படி அந்த தமிழர்களுக்காக எப்படி குரல் கொடுத்தாரு, அங்கே எப்படி ஒரு போராட்ட இதாக மாறினார், ஸோ அவருக்கு நடந்த இதிலிருந்து எப்படி அவர் வெளியே வந்தார், அவருடைய காதல் கை குடிச்சா அப்படிங்கிறதுக்கான எல்லா விடை தான் இந்த ரிபல். ஸோ நம்ம ஜிவி பிரகாஷ்குமாரோடைய ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு. எமோஷனல் சீன் ஆகட்டும், லவ் சீன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவருக்கு கொடுக்கக்கூடிய கேரக்டரில் கரெக்டாகவே நல்லா இது பண்ணியிருக்கிறாரு. ஆனால் மமிதா பைஜு அவர்கள் ஒரு சூப்பரான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக ரொம்பவுமே ஒரு பாப்புலரான இதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு பசங்க மத்தியில் ரொம்ப பாப்புலராக வந்துட்டுருக்கிற ஒரு ஹீரோயின் அவங்க இப்போது. ஸோ வெரி குட் ஆக்டிங். அவங்க நல்ல ஒரு ஸ்கில்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். அண்ட் மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சாங்ஸ் அந்தளவுக்கு ஒரு பெரிய இடம், ஒரு 2-3 சாங் படத்தில் நல்லா இருக்குது. அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு பக்கபலமாக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் எல்லாமே படத்தை மேக்ஸிமம் இது பண்ணுறத பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சொல்லலாம். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த படத்தில்னு சொல்லணும். அண்ட் நம்ம நிகேஷ் அவருடைய டைரக்ஷன் ஒரு புதுமுறைக்கு தான் தமிழுக்கு. பட் நல்ல ஒரு ட்ரூ இன்சிடென்ட் எடுத்து அதை எப்படி கொஞ்சம் கற்பனை கலந்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுமோ அந்த இதுக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ நல்லாவே ஸ்டோரி நேரேட் பண்ணிக்கிறாரு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லவ் காமெடி அந்த மாதிரி போகிற மாதிரி தான், காலேஜில் நடக்கக்கூடிய கலாட்டா எல்லாமே சேர்ந்து வர மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறமா தான் படம் சூடு பிடிச்சி போகுது. ஸோ எப்படி அந்த போராட்டம் இதெல்லாம் காமிச்சிருக்கிறது நல்லாவே காமிச்சிருக்கிறாரு. ட்ரூ இன்சிடென்ட்ஸை கண்டிப்பாக உள்ளே கொண்டு எங்கெங்கெல்லாம் கரெக்டாக இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கரெக்டாக ஒரு இது பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஸ்டுடியோக்கு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் தெரியுது அதுவுமே. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம், அது டவுட்டே கிடையாது. இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை தேட்டரில் போய் பார்க்கலாம். படம் நல்லாவே எடுத்துருக்கிறாங்க. எந்த ஒரு போர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீட்டாக போகுது. ஏன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுது. அதாவது இன்ட்ரோலுக்கு முன்னாடி அந்த லவ் ஸ்டோரியில் வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுது. ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் கண்டிப்பாக நல்லா ஒரு பீக் எடுத்து போகுது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பதிவுகளை நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.